போயஸ் இல்லத்தில் பாதுகாவலர்களால் தாம் அடித்து துரத்தப்பட்டதாக தீபா குற்றம் சாட்டியுள்ளார். போயஸ் இல்லத்திற்கு வருகை தந்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சகோதரர் தீபக் அழைத்ததன் பேரிலேயே தாம் அங்கு வந்ததாக கூறினார். திட்டமிட்டு வரவழைத்து தாங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சகோதரர் தீபக் மீது புகார் கூறிய தீபா, செய்தி சேகரித்த ஒளிப்பதிவாளர் மற்றும் செய்தியாளரும் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவித்தார். தம் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் காட்ட தயார் என்றும் தீபா ஆவேசத்துடன் குறிப்பிட்டார். எங்களை வந்து பிளான் பண்ணி சசிகலா கும்பலோட சேர்ந்து வர வச்சிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. அம்மா போட்டோவே நீ பூ மட்டும் வச்சுட்டு போ, வேற ஒண்ணு நீ பண்ண வேணா, யாருமே உன்னை தடுக்க மாட்டேங்க. இல்லடா நான் வர மாட்டேன், கேட்லாம் திறக்க மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க, இதெல்லாம் நீ மட்டும் கேட்டு திறப்பாங்க, நான் உள்ள கொண்டு போறேன், எனக்காக வரணும் அவதான் எங்களை வர வச்சு என்ன வர வச்சான். ராஜாக்கு போன் பண்ணி 5 மணில இருந்து போன் பண்றான், இப்ப வரியா இல்லையா, எனக்காக நீ தீபா கூட்டு வா இப்படின்னு எங்களை வர வச்சு உள்ள டிராப் பண்ணி வச்சு அடிக்கிறாங்க. தீபக் பண்ணாங்க, தீபக் தான் என்ன வர வச்சா. இன்னைக்கு சசிகலா ஃபேமிலில எனக்கு கால் பண்ணல, தீபக் வேலை அவங்களோட சேர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் இங்க பிரச்சனை பண்ண உடனே நான் இவரை கூப்பிட்டேன், பொன்மி மாதவன் நான் வருஷம் நீங்க வாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல, பயமா இருக்கு, உள்ள வச்சு அடிக்கிறாங்கன்னு நான் அவரை பொன்மி வருஷம்